லோத் ஆபிரகாமின் சகோதரன் மகன். ஆபிரகாம் தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிய கானான் தேசத்துக்கு வந்தபோது லோத்தும் அவருடன் வந்தார். இருவருக்கும் செல்வமும் ஆடு மாடுகளும் அதிகரித்தன. மேய்ச்சல் நிலம் போதவில்லை. மேய்ப்பர்களிடையே சண்டை ஏற்பட்டது. ஆபிரகாம் அமைதியாக சொன்னார், நாம் பிரிந்து வாழ்வோம். நீ விரும்பும் இடத்தை தேர்ந்தெடு. லோத் சுற்றி பார்த்தார். அவர் பசுமையான யோர்தான் பள்ளத்தாக்கைக் கண்டார். அது சோதோம் நகரத்திற்கு அருகில் இருந்தது. நகரம் செழிப்பானது. வணிகம் வளர்ந்தது. வாழ்க்கை வசதியானது. ஆனால் அந்த நகர மக்கள் தேவனை நம்பாதவர்கள். பாவம் அதிகம். லோத் வெளிப்புற அழகை பார்த்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். முதலில் நகரத்தின் அருகில் குடியேறினார். பின்னர் நகரத்தின் நடுவே வாழ ஆரம்பித்தார். சோதோம் நகரத்தின் பாவம் தேவனுக்கு பெரும் அருவருப்பாக இருந்தது. தேவன் அந்த நகரத்தை நியாயத்தீர்ப்பால் அழிக்க தீர்மானித்தார். ஒரு இரவு தேவன் 2 தூதர்களை லோத்தின் வீட்டிற்கு அனுப்பினார். தூதர்கள் சொன்னார்கள், இந்த நகரம் அழிக்கப்படும். உடனே குடும்பத்துடன் வெளியேறு. லோத் கலங்கினார். அவரது மனைவியும் 2 மகள்களும் பயந்தனர். தூதர்கள் அவசரமாக அவர்களை நகரத்திலிருந்து வெளியே கொண்டு சென்றார்கள். அவர்கள் ஒரு கட்டளையை தெளிவாக சொன்னார்கள், பின்னால் திரும்பிப் பார்க்காதீர்கள். அடுத்த கணமே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. சோதோம் நகரம் முழுவதும் அழிந்தது. லோத் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் லோத்தின் மனைவி, அவள் பின்னால் திரும்பிப் பார்த்தாள். அந்த நிமிடமே அவள் உப்புத்தூணாக மாறினாள். ஏன்? அவள் உடல் வெளியே வந்திருந்தாலும் மனம் இன்னும் நகரத்தில்தான் இருந்தது. லோத் மற்றும் அவரது 2 மகள்கள் மலைப்பகுதியில் தஞ்சமடைந்தனர். அவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. செல்வமில்லை, வீடில்லை, மனைவியில்லை. ஒரு தவறான தேர்வு, ஒரு தவறான சூழல் ஒரு குடும்பத்தை பெரிய இழப்புக்கு கொண்டு வந்தது. வைட் ஸ்டார் நிலா. இந்த கதையின் முக்கிய பாடங்கள்: வெளிப்புற அழகை மட்டும் பார்த்து தீர்மானிக்கக் கூடாது. தேவனின் எச்சரிக்கையை எப்போதும் கவனிக்க வேண்டும். மனம் உலகத்திலிருந்தால் ஆபத்து. குடும்பத்தை பாதுகாக்கும் தீர்மானம் மிக முக்கியம்.